வணக்கம், நான் உங்கள் ஜெயா. நம்ம இப்போ இந்த வீடியோவில் அமிர்ட்டியில் இருக்கிற சானட் 34 லைக் அ ஷிப் இதை எழுதுனது எட்மண்ட் ஸ்பென்சர். இந்த சானட்டோடைய சமரியை பார்க்கலாம் வாங்க. இந்த அமிர்ட்டியில் ஸ்பென்சர் அவரோட ஒய்ஃபான எலிசபெத் பாயில் லவ் பண்ண காலத்துலேருந்து அவங்களுடைய உறவு எப்படி இருந்தது, அவரோட காதல் எந்த அளவுக்கு வலிமையாக இருந்தது, அவங்களுடைய உறவுடைய தன்மையை பற்றி தான் இதில் எல்லா சானட்லையும் எழுதியிருப்பார். இது அவர் எழுதுனது 1595. அதில் இந்த சானட்டான 34வது சானட் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சண்டை அவங்களுடைய அன்பில் ஒரு விரிச்சல் வந்திருக்கு. அதை பற்றி தான் அவர் எழுதுகிறாரு. அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு சண்டை வந்திருக்கு. அதனால் ஸ்பென்சர் அவங்களுடைய அன்பை இழந்து இப்போ நிற்கிறாரு. ஆனால் கண்டிப்பாக அவங்க நம்மளை மன்னிச்சிடுவாங்க, மன்னித்து நம்ம திரும்பி ஒன்று சேர்ந்துருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் அவர் எழுதியிருக்காரு. இதில் அவர் தன்னை ஒரு கப்பல் மாதிரியும் அவங்கள அதாவது எலிசபெத்தை அந்த கப்பலை வழி நடத்துகிற அந்த நட்சத்திரம் மாதிரியும் அவங்களுக்குள்ளே இந்த சண்டையை ஒரு புயலாகவும் கற்பனை பண்ணி இதை எழுதியிருக்காரு. வாங்க அவர் என்ன எழுதியிருக்காருன்னு பார்க்கலாம். லைக் ஆஸ் அ ஷிப் that through the ocean wide by conduct of some star doth make a way. அதாவது ஒரு கப்பல் கடலில் பயணம் செய்யும் போது அதுக்கு நிலமே கண்ணுக்கு தெரியல, சுற்றியும் கடலாக இருக்கும் போது அப்போ அதை வழி நடத்துறதுக்கு இந்த மாலுமிங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை தான் அவங்களோட வழிகாட்டுதலாக எடுத்துப்பாங்க. ஆனால் when as a storm hath dimmed her trusty guide out of her course doth wander far astray. ஆனால் என்ன ஆகும்னா இப்போ அந்த நட்சத்திரம் அவங்களுக்கு வழிகாட்டுது. ஆனால் புயல் அடிக்கும் போது என்ன ஆகிடும்னா மேகம் அந்த நட்சத்திரத்தை மூடிடும். அப்போது அவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய நட்சத்திரம் அவங்களுக்கு இல்லாததுனால அந்த கப்பல் வழி தவறி எங்கேயோ தூரமாக போயிடுறதுக்கான வாய்ப்பும் அமையும். அதை தான் இங்கே அவர் சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு கப்பல் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்குது, நிலமே கண்ணுக்கு சுற்றியும் தெரியல. அப்போ அது ஒரு நட்சத்திரத்தை வச்சுட்டு சரியான திசையில் போயிடும். ஆனால் புயல் அடித்து அந்த நட்சத்திரம் மேகத்தால் மூடப்படும் போது இந்த கப்பல் காணாமல் போயிறதுக்கும் வழி இருக்குது. இங்கே ஸ்பென்சர் தான் கப்பல், அவருடைய அதாவது எலிசபெத் உடைய அன்பு தான் அந்த நட்சத்திரம், அவங்களுக்குள்ளே நடந்த அந்த சண்டை தான் இந்த புயல். இப்போ அந்த புயல் காரணமாக அவர் அவருக்கு அன்பு காட்டக்கூடிய எலிசபெத்தோடைய அன்பு காணாமல் போயிடுச்சு. அதனால் நான் திசை மாறி எங்கேயோ தொலைஞ்சி போயிடுவேன் அப்படின்றத அவர் இங்கே சொல்கிறாரு. ஸோ ஐ whose star that want with a bright ray me to direct with clouds is overcast do wander now in darkness and dismay through hidden perils round about me placed. இப்போது என்னோடய நிலைமை என்னென்னா என்னுடைய நட்சத்திரம் காணாமல் போயிட்டதுனால எனக்கு வழிகாட்டுறதுக்கு யாருமே இல்லை. அதனால் இப்போ இருட்டில் பதட்டத்தோட மன கஷ்டத்தோடு நான் என்னை சுற்றி இருக்கக்கூடிய அபாயத்தோடு நான் வாழ்ந்துட்டுருக்கேன். என்னை சுற்றி நிறைய அபாயம் இருக்குது, இதுலேருந்து என்னை காப்பாற்றக்கூடியது எலிசபெத்தோட அன்பு மட்டும்தான் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காரு. அதை தான் இங்கே ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு. இதாவது நீ என்னை விட்டு விலகி போயிட்ட, ஆனால் உன் அன்பு இல்லாததுனால நான் மனசோர்வுக்கு உள்ளாயிருக்கேன். இந்த மன கஷ்டத்தினால என்னை சுற்றி இருக்கிற அபாயம் என்னை எளிதில் தாக்கக்கூடிய நிலைமையில தான் நான் இருக்கேன். நீ திரும்பி வந்தாதான் என்னால் நல்லபடியாக வாழ முடியும். அது வரைக்கும் நான் நிராயுத பாணியாக யார் வேணா என்னை தாக்கலான்ற நிலைமையில தான் நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. Yet hope I well that when the storm is past, my Hellas, the lodestar of my life, will shine again and look on me at last with lovely light to clear my cloudy grief. ஆனால் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது. அதாவது இந்த ஸ்டார்ம்ன்றது அவங்களுக்குள்ளே இருந்த சண்டை, அந்த சண்டை கண்டிப்பாக விலகி போயிடும். நீ திருப்பி என்னோடய வாழ்க்கையில் ஒளி வீசுவ, நீ பார்ப்ப. நீ என் கூட இருக்கும் போது உன்னுடைய அன்பு என்னுடைய வருத்தத்தை எல்லாத்தையும் போக்கிடும் அப்படின்னு இங்கே சொல்கிறாரு. Till then I wander careful, comfortless, in secret sorrow and sad pensiveness. அது வரைக்கும் நான் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். எனக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு யாருமே இல்லை, யார்கிட்டையும் என்னோடய வருத்தத்தை சொல்ல முடியாது, ரகசியமாக தான் அதை எனக்குள்ளே வச்சுருக்கணும். அதனால் இந்த வருத்தத்தோடையே இந்த கஷ்டத்தோடையே நீ வர வரைக்கும் நான் வாழ்ந்துட்டுருப்பேன் அப்படின்னு இந்த சானட்டை முடிச்சிருக்காரு. ரொம்ப அருமையான சானட். உங்களுக்கும் இதுக்கு மேலே ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.